ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். பாஸ்போர்ட்டா? அதுல இவரோட ஜாதகமே கிடைக்குமே. செம்ம சான்ஸ் மிஸ் பண்ணிட்டேனே. எங்க தானே போட்டா? எங்க போயிருக்கோம்? மாயமா மறைஞ்சிருச்சு. மை காட், அப்போ யார் எடுத்திருப்பாங்கன்னு தெரியலையே. ஐயோ, சந்துரு, இவ எதுக்கு நம்மள கூப்பிடுறா? உள்ள கூப்பிட மாட்டியா? உள்ளவா சாமன்யா? என்ன இங்க திடீர் விஜயம்? புரியல. என்ன தேடி வந்திருக்க? என்ன விஷயம்? ஓ, ஃப்ரெண்ட பார்க்க வந்திருக்க. ஏன் வரக்கூடாதா? யாரு? நான் உன் ஃப்ரெண்டா? ஆமா. அன்னைக்கு சாப்பாடு சமைக்காத மேட்டர்ல ஜெயந்தி ஆண்டி மட்டும் தான் எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அவங்களுக்கு அப்புறம் நீ தான் எனக்கு சப்போர்ட் பண்ண. அதுக்கப்புறம் தான் சூர்யாவே சப்போர்ட் பண்ணி பேசினாரு. சோ அந்த நிமிஷத்துல இருந்து நீ எனக்கு ஃப்ரெண்ட் ஆயிட்ட. நீ எப்படி யோசிக்கிறேன்னு எனக்கு தெரியல, ஆனா நான் உன்னை அப்படிதான் பாக்குறேன். என்ன சந்திர யோசிக்கிற? ஒண்ணுல, எல்லாம் புதுசா இருக்க மாதிரி இருக்கு, அதான். நீயே சொல்லு, ஃப்ரெண்ட்ஸ்னா என்ன பண்ணுவாங்க? ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிப்பாங்க, எல்லா பர்சனல் விஷயத்தையும் ஷேர் பண்ணிப்பாங்க, கஷ்டம்னு வந்தா கூட நிப்பாங்க, என்ஜாய் பண்ணணும்னு நினைச்சா ஜாலியா வெளியில சுத்துவாங்க. ஆனா நீ என்கிட்ட எந்த விஷயமும் ஷேர் பண்ணது இல்லையே. உனக்கு சமந்தாவை பிடிச்சிருக்கு. நீ சமந்தாவை லவ் பண்றனா ஸ்ட்ரெயிட்டா என்கிட்ட வந்து சொல்ல வேண்டியதானே. ஆனா நீ சூர்யா கிட்ட சொல்லிருக்க. ஏன்? எங்க அண்ணன் கிட்ட சொன்னதுல என்ன பிரச்சனை? அண்ணன் கிட்ட சொன்னது பிரச்சனை இல்ல, ஆனா இந்த ஃப்ரெண்டு கிட்டயும் சொல்லிருக்கலாம். நான் உங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சிருப்பேன். இங்க பாரு சந்துரு, இப்ப நம்ம எல்லாம் ஒரே ஃபேமிலி. நான் உன் அண்ணனோட வைஃப் ஆக போறவ, உனக்கு அண்ணி. சோ நீ தயங்காம எது வேணும்னாலும் என்கிட்ட சொல்லு. எங்க மேரேஜ் நடக்கிற அதே டேட்ல உன்னோட என்கேஜ்மெண்ட் நடக்கணும்னு ஆசைப்பட்டியா? சூர்யா கிட்ட சொன்னதா ராஜி ஆண்டி சொன்னாங்க. அதுக்கு சான்ஸே இல்ல. உனக்கும் சமந்தாக்கும் எனக்கும் அண்ணன் சூர்யாக்கும் ஒரே நாள் ஒரே மேடையில தான் மேரேஜ் நடக்கும். இப்ப ஹாப்பி தானே? உனக்கு என்ன தேவையோ அதை இந்த ஃப்ரெண்ட் கிட்ட கேளு, நான் உனக்காக பண்றேன். ஓகே. நீ என்ன ஃப்ரெண்டா நினைக்கிறது உண்மைனா இந்தா, இத வாங்கிக்கோ. என்னது? ஒரு சின்ன கிஃப்ட். வாவ், சூப்பர். உனக்கு பிடிச்சிருக்கா? யா, wonderful. I really like it. Thank you so much சாமான்யா. ஃப்ரெண்ட்ஸ் குள்ள நோ தேங்க்ஸ் நோ சாரி. டேய் சந்துரு,
நான் நினைச்ச மாதிரி நீ என்கிட்ட மாட்டிக்கிட்ட. உன்னை வச்சு பல பிளான் போட்டு வச்சிருக்கேன். செத்தாடா அந்த சமந்தா. சரி சந்துரு, பாய். பாய். எவ்வளோ நல்ல பொண்ணா இருக்கா இந்த சாமான்யா. இவ்வளோ நாளா நாம தான் இவ்வளவு தப்பா புரிஞ்சுட்டு இருக்கோம். இனிமே அவ என்ன ஹெல்ப் கேட்டாலும் நம்ம பண்ணணும். ஐயோ போச்சு, என்னோட ஓல்ட் பாஸ்போர்ட் எங்க போச்சுன்னு தெரியலையே. யார் கையிலயாவது மாட்டுச்சுன்னா அவ்வளவுதான். ஆமா, அது எப்படி அந்த பிளாக் காஃபி கைக்கு போச்சு? நல்ல வேலை, பார்க்காமலே எடுத்துட்டு வந்து கொடுத்தான். இப்ப அந்த பாஸ்போர்ட் சூர்யா கையிலயும் இல்ல. ஐயோ எனக்கு ஒண்ணுமே புரியல. யார் எடுத்திருப்பா? அவசரப்பட்டுட்டியே. சாம், என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி டென்ஷனா இருக்க? ஒண்ணும் இல்ல சின்ன மாமா, அது வந்து பரவாயில்லம்மா, சொல்லு. என்னோட ஓல்ட் பாஸ்போர்ட் மிஸ் ஆயிடுச்சு சின்ன மாமா. ஆமாமா, அதான் பத்மா கல்யாண சமயத்துல கடமை போச்சாமா. அதுக்கே இப்ப வருத்தப்பட்டு இருக்க? இல்ல சின்ன மாமா, அது மறுபடியும் கிடைச்சது. என்னம்மா சொல்ற? ஆமா சின்ன மாமா, சூர்யா வந்து கொடுத்தாரு. நான் தான் ஏதோ அசால்ட்டா பழைய பாஸ்போர்ட் தானேன்னு குப்பையில தூக்கி போட்டுட்டேன். மறுபடியும் சூர்யா போய் தேடினாரு, கிடைக்கல. நானும் தேடினேன், கிடைக்கல. இப்போ அது எங்க இருக்கு? அது எப்படி சூர்யா கைக்கு வந்துச்சு? அந்த கன்ஃபியூஷன்ல தான் இருக்கேன். நீ தேடிக்கிட்டு இருந்த பாஸ்போர்ட் இதுதானான்னு பாரு. ரொம்ப தேங்க்ஸ் சின்ன மாமா. இதை எடுத்து வச்சது நீங்க தானா? ஆமா சார், இது மட்டும் வேற யார் கையிலாவது கிடைச்சிருந்தா என்ன ஆயிருந்துக்கும்? ஏ, சூர்யாவே இது பாத்திருந்தா? நானே நினைச்சிருந்தாலும் அதுக்கப்புறம் இந்த வீட்ல தங்க வச்சிருக்க முடியாது. அதுக்கப்புறம் உன் கனவு, ஆசை, லட்சியம் என்ன ஆகும்னு நீயே நினைச்சு பாரு. ஒரு போட்டோவுல என் தங்கச்சி மூஞ்சில பூசின கரைய தொடச்சதுக்கே சூர்யா எப்படி நடந்துக்கிட்டான்? நீ யாருன்ற உண்மை தெரிஞ்சா அதுக்கப்புறம் என்ன ஆகும்னு உனக்கு நான் சொல்லி புரிய வேண்டியதில்லை. சாரி மாமா, இனிமே நான் கேர்லெஸ்ஸா இருக்க மாட்டேன். பரவாயில்ல சார். இந்த பாஸ்போர்ட் பத்மா கல்யாணம் முடிஞ்ச சமயத்துல ஒரு நாள் ஹால்ல பார்த்தேன். உன் சின்னத்தையும் பெரியத்தையும் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. அப்ப அங்க கடந்துச்சு. நல்ல வேலை, யாரும் அதை கவனிக்கவே இல்லை. உங்ககிட்ட கொடுக்கலாம் தான் நினைச்சேன். ஆனா அதுக்குள்ள நீ புது பாஸ்போர்ட் அப்ளை பண்ணி வாங்கிட்ட. சரி, இது என்கிட்டே இருக்கட்டும்னு விட்டுட்டேன். ஆனா யாரோ எனக்கு தெரியாம என் ரூம்ல இருந்து இந்த பாஸ்போர்ட்டை எடுத்திருக்காங்க. அது யாருன்னு தான் தெரியல. இத பத்தி சூர்யா கிட்ட விசாரிச்சா தேவையில்லாம பிரச்சனை தான் வரும். ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயமா சொல்றேன் சாம், இந்த வீட்ல நீ யாருன்ற உண்மையை தெரிஞ்ச ஆள் ஒருத்தங்க இருக்காங்க. அது யாருன்னு தான் எனக்கு தெரியல. எதுக்கும் நீ கொஞ்சம் சேஃபா இரு. அது யாரு என்னன்னு சீக்கிரமாவே நான் கண்டுபிடிக்கிறேன்.
ஆமா இப்ப நீ என்ன பண்ணிட்டு இருக்க? சூர்யா கிட்ட குரலை மாத்தி பேச போறான்ல. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.